ஆஃபீஸ் வேலைக்கு பெண்கள் தேவை எனி டிகிரி. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டில் பிருந்தாவன் ஆடிட்டோரியம் பக்கத்தில் சின்னம்ம நாயக்கம்பாளையம். யாருக்கா தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. பாய், குட் மார்னிங். ஒரு சின்ன vlog எடுத்துக்கலாமா? யூடியூப் vlog. வந்துட்டோம் எக்ஸ்போக்கு. மேம் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க, தெரியா? சரி, மேம் நிற்கிறாங்க, போய் சர்ப்ரைஸாக மீட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் வணக்கம் மேம். ஹாய் பாலா. நல்லா இருக்கேன். நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். பரவாயில்ல, நாளைக்கு நாளைக்கு எக்ஸ்போக்கு நான் தான் வந்து கஷ்டப்பட்டேன். நீங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் தான் வந்தேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அந்த ரேப்பெல்லாம் செமையாச்சு. எனக்காக ஒரு ரேப்பை பண்ணுவீங்களா மேம்? ஓகே, ஸ்பாட்ல ஒரு ரேப் பண்ணலாம். என்ன ரேப் பாட சொன்ன பாட மாட்டேன். என்ன ரேப் பாட பல வரிகளை செதுக்கணும். கத்தி போல நான் செதுக்கின வரிகளை கேட்டு பண்ணி பாராச்சி என் கூட மோதி பார்த்த கேட்டஸ் எல்லாம் ஆர்ஐபி. பாலா கையை வச்ச தொட்டதெல்லாம் மாஸ்டர் பீஸ் மேம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் போகலாம். ஓகே மக்களே, ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போ பற்றி, கோயம்புத்தூர் எக்ஸ்போ பற்றி சில விஷயங்கள் நீங்கள் பாடலாம். ஸோ மக்களே, வி ஆர் வெயிட்டிங். நாளை மற்றும் நாளை மறுநாள். நன்றி, வணக்கம். வந்துடுங்க. நம்ம கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு, சின்னையம்பாளையம்ல இருக்கிற பிருந்தாவன் ஆடிட்டோரியம். ஓகே, ஸோ எக்ஸ்போக்கு எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே. ஸோ நாங்கள் வந்துட்டோம். ஸோ மேமும் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆளாக. தாராளமாக சீக்கிரம் வாங்க. நாளை கழிச்சு கிராண்டாக எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு. ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. கீப் சப்போர்ட். Stay tuned. Love you. Thank all. you. Happy Mother's Day எல்லாரும். Happy Mother's Day. Thank you. Thank you, ma'am. Thanks. Hello, mic check. Hello. Hello, mic check. Hello. So இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். Hello. ஆஃப்னுங்க. ஹாய் கைஸ், ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் தான் இருக்கோம். நான் இந்த மைக்கோட அடாப்டர் டிஜேயோடது எங்கெல்லாமோ கேட்டு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. கடைசி ஆர்டியோட பிராண்டில் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ பாய்கிட்ட கேட்கலாம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ராம். நீங்கள் எந்த லொக்கேஷன்? ஆக்சுவலி நேட்டிவ் எங்கே உங்களுக்கு? நேட்டிவ் ராஜஸ்தான். ஓகே. அதான் இங்கே வந்து 7th ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர். 7th ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் வந்து எத்தனை வருஷம் இருக்கும் நீங்கள்? எனக்கு 15 இயர்ஸ் ஆச்சு. இந்த கடை ஆரம்பித்து எத்தனை வருஷம் இருக்கும்? 12 இயர்ஸ் ஆகுது. ஓகே, இவங்கெல்லாம் நம்ம மீன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா? எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஃபுல் டைமா? நீங்கள் ஃபுல் டைம். உங்கள் பேர்? விவேக். உங்கள் பேர்? த்ரூ. எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க இங்கே? நான் 1 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள்? ஓகே, சூப்பர். நிஜமா இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ் இங்கே எல்லாமே ஆல் அவைலபிள். உங்கள் கடை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். மகாலட்சுமி ஐடி ஜோன். மகாலட்சுமி ஐடி ஜோன். கரெக்டா? இந்த கடை கரெக்டா எக்ஸாக்டா மீன்ஸ் கோயம்புத்தூர்ல இந்த 7th ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர். 7th ஸ்ட்ரீட்ல கோயம்புத்தூர்ல இருக்கு. காந்திபுரம் எங்க இருக்கு? உமர் சொல்யூஷன் ஆப்போசிட்ல இருக்கு. கரெக்டா? ஓகே, சூப்பர். கன்ஃபார்மா என்னோட ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு வந்தாங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, வந்தாங்கன்னா எனக்கு பண்ணி கொடுத்த மாதிரி பெஸ்டா பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. கிங் ஆஃப் புளியங்குடின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு, பாத்துருக்கீங்களா? இல்ல, பார்த்தது இல்ல. நீங்க பாத்துருக்கீங்களா ப்ரோ? சரி, கேள்விப்பட்டது இல்ல. தென்காசி ரேப்பர்னு யாராவது தெரியுமா? இல்லை, இன்ஸ்டாகிராம் அவ்வளோ பார்க்குறதே இல்லை. ஓகே, யூடியூப் பார்ப்பீங்கல்ல? யூடியூப்பும் பார்க்க மாட்டீங்களா? ஃபுல் பிஸி. ஓகே, இன்ஸ்டாகிராமில் கிங் ஆஃப் புளியங்குடின்னு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் இருந்து நான் வீடியோ போடுறேன், கன்ஃபார்மாக பாருங்கள். யூடியூப்லையும் அதே பேஜ் தான், கிங் ஆஃப் புளியங்குடின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கிரேட் ஒர்க், கிரேட் டே. தேங்க்யூ. பை ப்ரோ. பை. ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸாக தேங்க்யூ. பை. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். பை. இன்னைக்கு வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹைட் அண்ட் ஸ்பாட் தான் நிஜமாக. ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன்னு சொல்கிற ஒரு 4 வருஷமாக இந்த பணியே தெரில. என்னோடய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக மீன்ஸ் நம்ம புளியங்குடி தான் ஆக்சுவலாக, விக்னேஷ். இவன் எங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கிறான் கோயம்புத்தூரில். இவனுக்கே இந்த ஸ்பாட் தெரில. கிளேசியர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹைட் அண்ட் ஸ்பாட். அது ஃபுல் வீடியோ போடுறேன், நொறுக்கி விடும். இந்த கன்ஃபார்ம் மீன்ஸ் இந்த இது பேர் என்ன சொன்னால், இது என்ன சொல்லுவாங்க பேர், இந்த மாதிரி ஸ்பாட் பேர் கஃபே கிடையாதுடா அது. ஒரு சரி, ஓகே, ஹைட் அண்ட் ஸ்பாட்னே வச்சுக்கலாமே. எல்லாத்துக்குமே காஃபிலேருந்து மீன்ஸ் ஒரு பர்த்டே பார்ட்டி நிறைய விஷயம் இருக்குது. நான் கண்டிப்பாக இதோட இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறேன், ஃபாலோ பண்ணுறவங்க பேஜை பாருங்கள். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேர் கோயம்புத்தூரில் இப்படி ஒரு ஹைட் அண்ட் ஸ்பாட்டை கன்ஃபார்மாக சான்ஸே கிடையாது பார்த்துருக்கிறது. ஏன்னா 18 வருஷம் எனக்கு தெரிஞ்சு இது 1998 இருக்குது. நான் பிறந்ததுக்கு அடுத்த வருஷத்துல 27 வருஷமாக இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 18 வருஷமாகவே இங்கே இருக்குது. நான் படித்து முடிச்சே 12 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்காமா. இதோட டீட்டெயில் வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். ஆம்பியன்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக. மீன்ஸ்
இன்னொன்று சொல்லப்போனால் 12 வருஷமாகவே இந்த ஆம்பியன்ஸை இப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் இவங்கள்ட்ட ஸ்பெஷல். இன்னொன்று போன வைபான ஏரியா இது. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிக்கும்போது லோட்டஸ்ன்னு ஒரு பொண்ணு, தாமரை செல்வி, என் கிளாஸ்மேட். ஆக்சுவலாக இங்கே ஆர்டர் பண்ணியிருக்க டெசர்ட் நான் மீன்ஸ் வந்தேன்னு காட்டுறேன். காலேஜ் சீனியர் அவங்க, எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்க கூட இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கூட மீன்ஸ் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்க தான். அப்போ வந்து சாப்பிட்ட டிஷ்ஷை தான் இப்போது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு மீன்ஸ் அந்த டிஷ் கூட கிடையாது, டெசர்ட் கிடையாது, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, அவங்ககிட்டே கேட்கலாம். விஷயம் என்னென்னா அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்டான விஷயம். ஏன் மச்சான் நீ இங்கே மீன்ஸ் இந்த மாதிரி இனிமேல் லொக்கேஷன் விட மாட்டேன்ல? இந்த லொக்கேஷன்லாம் விட மாட்டேன். ஓகே, சீரியஸாக செம்ம பீஸ்ஃபுல்லாக வைபாக சூப்பரான ஏரியா. கிளேசியர் பார்க் ஃபேவரட் ஸ்பாட். இது ஆக்சுவலி ரெண்டு விஷயம் இருக்குது. மீன்ஸ் நீங்கள் காந்திபுரம் 100 ஃபீட் ரோடு, 100 ஃபீட் தானே மச்சான்? அது 100 ஃபீட் தான் நம்ம ரோடு. கிராஸ்கட் ரோடு, காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்கும். குட்டியோண்டு ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும். ஆனால் போத்தீஸ்க்கு அடுத்து 2 நான் வெளியில் லொக்கேஷன் காட்டுறேன். பார்க்கும்போது இப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு உள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. இன்னொன்று, உள்ளேருந்து வரும்போது ஒரு சின்ன ரூம் மட்டும்தான் இருக்கும், ஒரு சின்ன கஃபே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தா இங்கே ஒரு ஹைடன் ஸ்பாட்டே இருக்குது இந்த இடத்துல. அது இருக்கிறதே தெரியாது. உள்ள அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா கூட இந்த செகண்ட் ஸ்பாட் தெரியாது. அதுதான் ஹைடன் ஸ்பாட். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சூப்பரான ஒரு ஹைடன் ஸ்பாட். நெக்ஸ்ட் வீடியோ நான் ஒன்று போடுறேன், இதோட ஆர்டர் பண்ணுற டெசர்ட்டோட வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மச்சான் கரெக்டாக டைம் என்னடா ஓடாதுங்கிற 3:21, கரெக்டாக 3:21. இந்த மைக்கை தான் வாங்க வந்தோம். ஆனால் விஷயம் என்ன, நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்போவே, மச்சான் இங்கே ஒரு கிளேசியர்னு ஒரு பார்க் இருக்குது, அது இப்போ இருக்குமா என்னன்னு தெரியல, அந்த ரோட்டில் போய் பார்க்கலான்னு சொன்னால் ஷாக்கிங் ஆகிடுச்சு எனக்கு அந்த ஒரு இதை பார்க்கும்போதே. ஸோ வந்துருச்சு ப்ரோ. இந்த டிஷ்ஷோட பேர் சொல்லுங்க. ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்ல மட்டி ஃபாரஸ்ட். ஓகே, மட்டி ஃபாரஸ்ட். இது பேர் என்னென்ன சொன்னாங்க? ப்ரௌனி. இதுதான் மட்டின்னு நினைக்கிறேன். பிளாக் ஃபாரஸ்ட்டு. இது ஒன்று மறுபடியும் கேட்கலாம் அவன்கிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு. வாங்க சாப்பிடலாம் மச்சான். 2 அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. അത്ര വലിയ പ്ലെയർ അല്ല. പക്ഷേ ജസ്റ്റ് ഒരു ട്രിക്സ് ഒക്കെ ഉണ്ട്. മിസ്റ്റേക്ക് അതെന്താണോ എൻ്റെ ഫൂട്ട് പ്ലെയർ ആണ്. പക്ക പ്ലെയർ ആണ് നീ. ഇല്ല തീർച്ചയായിട്ടും. പക്ഷേ എങ്ങനെ അറിയോ, ഞാൻ ജസ്റ്റ് കാല പൊട്ടിയില്ലേ, അപ്പോൾ അത് റെഡ് മാർക്ക് അല്ലേ? അല്ല മീൻസ് റെഡ് കാർഡ് അല്ലേ? പൊട്ടി കളയുമ്പോൾ ഫൗൾ അല്ലേ? അതിനുശേഷം പൊട്ടി കളയുമ്പോൾ അത് ഫൗളാവും. അപ്പോൾ ജസ്റ്റ് നീ എൻ്റെ നാട്ടിൽ ജസ്റ്റ് ഒരു മീൻസ് എടി ബോൾ എടി അന്നൊచ్చి എൻ്റെ നാത്താണ് వచ్చి హాయ్ బ్రో ఐఫోన్ బ్రో లేరല്ല నో ടി ഹരി അല്ലേ? അതെന്താ അത് മുറിഞ്ഞാണ് ഓക്കെ. ശരി ഓക്കെ. ഇൻഷുറൻസ് ജസ്റ്റ് ഒരു സ്ട്രാറ്റജി കൊണ്ട് പോകും. അപ്പോൾ വീട്ടിൽ ജസ്റ്റ് ഒന്ന് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം, കുഴപ്പമില്ല. ഓക്കെ, പിന്നെ നീ വീഡിയോ കിട്ടേക്കും. ബൈ. ബൈ. சரி லவ் யூ. சரி லவ் யூ. நீங்கள் திண்டுக்கல் இங்கே என்ன பண்ணுறீங்க? கஸ்டமர்
ஓகே லீவ் வெக்கேஷனுக்காகவா? ஓகே என்ன படிக்கிறீங்க? +2 சூப்பர். ரிசல்ட் மீன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் தானே? ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். நெக்ஸ்ட் இது சூப்பராக பண்ணிங்க. பார்க்கலாம். சரி பாய். ரெட் கலர் டிஷர்ட் மொட்டை பாஸ் பாய். ஏய் கிங் ஆஃப் புளியங்குடி ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க பாய் பாய். கிங் ஆஃப் புளியங்குடி நான் காணிச்சு தரேன். பாய் பாய். ஸோ ஒரு வழியாக பெங்களூரில் சாரி பெங்களூர் ஞாபகத்தில் இருக்கேன். ஒரு வழியாக கோயம்புத்தூரில் எக்ஸ்போக்கு நாளைக்கு ரெடி ஆயிடுச்சு மோஸ்ட்லி. எப்பவும் போல் ஒரு பார்சல், அந்த பார்சலை மட்டும் இன்றைக்கி போட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக நாளைக்கு எக்ஸ்போவோட வேலை தான் நடக்கணும். ஓகே ஒரு வழியாக எக்ஸ்போவோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்ருக்கு. நாளைக்கு ஒரு பார்சல் வந்துடும். ஸோ இன்றைக்கி இருக்கிற பார்சல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும். மணி இப்போ கரெக்டாக 8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், 8-8:30. இது ஷால் கிடையாது ப்ரோ, இதுக்கு பேர் வேறு ஒன்று இருக்குது. சொல்லிட்டா என்ன பேருன்னு? நான் அந்த பேர் சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன் என்ன பேருன்னு நான் சொல்கிற மாதிரி. SHAWA. அது சாப்பிட்ற பொருள் இல்லைடா. அது என்ன தெரியுமா? அதை ஏன்டா ப்ரெஸ் பண்ணுற? ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகாதுடா, ஆனே ஆகாது. அது வெளியே விடு, ஓடுதான்னு பாரு. தண்ணிக்குள்ள விட்டால் எப்படி பறக்கும்? நீச்சல் வேணால் அடிக்கும், முங்கூல் நீச்சல் அடிக்கும். நீ வெளியே விட்டு ஓடுதான்னு பாரு. தண்ணிக்குள்ளே போட்டு நீச்சல் அடிக்கணும் பார்க்க. அதுக்கு நீச்சல் தெரியாதுடா. உனக்கு தெரியுமா? தெரியுமா? நீ நீச்சல் அடி பார்க்கலாம், கற்றுக்கூட அதுக்கு. கால் மேலே கால் போட்டுட்டு பருப்பு மாதிரி உட்காந்துருக்கும் விக்கி. பால விக்னேஷ். பருப்பு மாதிரி உட்காந்துருக்கும் பால விக்னேஷ். ஆக்சுவலாக இப்போ ரூமில் தான் இருந்தோம். மழை வருது, சரியான மழை. ஸ்கூல் சுரேஷ் வராரு ஒரு 9:30 மணிக்கு. மணி இப்போ ஒரு 8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் சுரேஷ் வராரு. அவர்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கப்பா. பார்க்கலாம் போயிட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கப்பாங்க. அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. பார்க்கலாம் என்னன்ட்டு போயிட்டு. எல்லா ஸ்டாலுமே புக் ஆகிடுச்சுங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே. இங்கே ஒருத்தவங்க விற்றுட்ருக்காங்க, அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. பார்க்கலாம் இன்னும் போயிட்டு என்னென்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுட் ஸ்டால்லாம் போட்டிருக்காங்கப்பாங்க. ஃபுட் ஸ்டாலு இதுதான் டேபிளோட விஷயம். ஃபுட் ஸ்டால்லாம் அங்கே போட்டிருக்காங்க. பணியாரம் பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே. இங்கே இயற்கை பைட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட். இங்கே அடுத்து நம்ம போயிட்டு பார்க்குறது தான் இப்போ ஆரம்பிக்கணும். ஸோ மழை வேறு வருது, பார்க்கலாம். ப்ரோ ஹாய் ப்ரோ. நான் காலையிலேயே பார்த்தேன் உங்கள் செட்டப்பை. மீன்ஸ் யூனிக்காக இருந்தது. நான் காலைல வரலான்னு தான் பார்த்தேன். இப்போ சும்மா தான் எடுத்தேன் நான் செட். மீன்ஸ் எப்படி ஒரு பேனிக் போகணுங்கிறதுக்காக தான் காலைல வரேன் நான். நிஜமாக நான் மீன்ஸ் ஓகே ப்ராப்ளம் இல்லை. இன்ஸ்டா வீடியோ பார்த்தேன் நான். நிஜமாக சூப்பர் செட்டப் இது. நான் எங்கள் ஊரில் கேர்ள்ஸுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். இப்போ இந்த பிளான் எனக்கே மீன்ஸ் இதாகிடுச்சு. தென்காசி தான் நான். எனக்கே ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது எனக்கு நிஜமாக. நீங்கள் பண்ணி முடிங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணி. கோயம்புத்தூர் கொங்கு மெஸ் ரொம்ப ஃபேமஸான மெஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஏரியாவில் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் இது கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இந்த கடை? கரெக்டாக டிமார்ட்டுக்கு ஆப்போசிட். டிமார்ட்டுக்கு ஆப்போசிட். ஓகே. இந்த இது பேர், இந்த ஏரியா பேர் சென்னையம்பாளையம். சின்னையம்பாளையம். இந்த கடைக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கா, வச்சுருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணல. எவ்வளோ வருஷமான இருக்குது இந்த கடை? இப்போ தான் எடுத்துருக்குறீங்க. கொங்கு மெஸ் ரொம்ப நாள் இருக்குது தானே? ஃபேமஸ் தானே அது கோயம்புத்தூரில்? என்னடா சொல்லியிருக்க? என்னென்ன கிங் ஆஃப் புரியல. என்னன்னு வேண்டியிருக்கீங்க? மறுபடியும் சொல்லுங்க. பையன்றது நீ காப்பாற்றி வேண்டிங்களா? அது இந்த பையன்றது காப்பாற்று.